குரும்பூர்ல இருந்து இப்ப நேரா தூத்துக்குடி பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சு தான் வந்து இந்த குரும்பூர்ல வந்து ஃபேமஸ். இங்க வருஷம் வருஷம் நடக்கிற திருவிழா ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்கள் தூத்துக்குடி போயிட்டு இருக்கேன். எதுக்கு? தூத்துக்குடியில் ஆனந்த முதலியார் ஜவுளி கடை புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. அது திறப்புலாக்கு நான் என்னுடைய பொண்ணு 2 பேரும் போய்கிட்டு இருக்கிறோம். பின்னாடி ஒருத்தி இருக்கா, அவளை விட்டுட்டீங்க? 2 பொண்ணுன்னு சொன்னால வந்துட்டேன். அப்படியா? என்ன திறப்பு பண்ண போறீங்க நீங்க? என்ன செக்ஷன் திறக்க போறீங்க? அது சவுண்டா பேசுவோம். நான் திறக்கிறத விட என்னுடைய பாப்பாவுக்கு தான் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. நீங்க தான் திறக்கணும். நாங்க நீங்க திறக்கிறத பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். உண்மையாதான். பட்டு செக்ஷனு, ஜவுளி கடையில் வந்து பட்டு செக்ஷனு, ரெடிமேட் செக்ஷனு, நகை கடை எல்லாமே புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. பெரிய இதாக கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே அந்த கடை ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ புதுசாக தூத்துக்குடியிலையும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனந்த முதலியாருடைய பசங்க எல்லாருமே. அதனால் எங்களுக்கு முக்கியமாக அழைப்பு கொடுத்து வர சொன்னாங்கனால கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். நானும் என் பொண்ணு 2 பேரும் போய்கிட்டு இருக்கிறோம். நானும் என் தங்கச்சி மட்டும்தான் அப்பா கூட போறோம். அம்மாவுக்கு வந்துட்டு லீவு கிடைக்காதனால. என்னோட ஹஸ்பண்டோட ஊர் வந்து மேலாத்தூர். ஸோ இந்த மேலாத்தூர் வழியா தான் நாங்க வந்து தூத்துக்குடிக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த மேலாத்தூரை பத்தி நான் இன்னொரு நாள் தனி விளாக் போடுறேன். அவ்வளோ அழகா இருக்கும் உள்ள இருக்கிற வயல் இடங்கள்லாம். போகிற வழியில இந்த வண்டி மேல இருக்கிற அந்த இது வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கிறனால அந்த செடி கொடிகள் எல்லாம் பட்டு இலைகள்லாம் அப்படியே வந்து அந்த கண்ணாடி மேல விழுந்துட்டு இருந்துச்சு. அழகா இருந்துச்சு அந்த வெதருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க போகிற இடத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஏன்னா அங்க போனா வந்துட்டு கரெக்டா இருக்கும் டைம், அந்த நேரத்துல நம்மளால வந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்க இந்த கடைக்கு தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு நான் போறேன். உள்ள போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு உட்காந்தாச்சு. நீட்டா வந்து நிறையவே வந்து சட்னி சாம்பார் எல்லாமே தாராளமா ஊத்தி பரிமாறினாங்க. டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நல்ல வயிறு ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அங்க இருந்து கிளம்பி நாங்க இப்போ அந்த ஆனந்த முதலியாரோட அந்த புது கடைக்கு நாங்க ரீச் ஆயிட்டோம். தேஜா வந்து அங்க இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. நான் கூட சொன்னேன், இங்க வந்து ரீல்ஸ் போடுறதுக்கே நிறைய பேர் வந்திருக்காங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ண யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படியே பேசிட்டு நாங்க அங்க இருந்து கிராஸ் பண்ணி போனோம். அந்த யானையோட அந்த உருவம் அவ்வளோ தத்ரூபமா ரியலா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த புது கடை. ஸோ அங்க வந்து அந்த கடையோட ஓனர் ஆனந்த முதலியார் அவங்களே வந்து நம்ம அப்பாவை வந்து வெல்கம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா பார்த்துட்டு அப்படியே நகை சைடு வந்தோம். நகை செக்ஷன்ல வந்து இன்னும் நகை அரேஞ்ச் பண்ணாம அழகா வந்து அரேஞ்ச் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடம், அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஓனரோட பசங்க, அதுக்கப்புறமா வந்து அப்பாவுடைய ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எங்கேயாவது போய் உட்காரலாமா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேஜாவும் பேசிட்டு இருந்தோம். நல்ல காத்து அடிச்சிட்டு இருந்துச்சு, சரியான காத்து. வெளியில வச்சிருக்கிற சேர் எல்லாம் வந்து விட்டா பறந்துரும் போல. சரி வா சொல்லிட்டு நாங்க 2 பேரும் அங்க போய் உட்கார்ந்து அப்படியே பறக்க பார்த்துட்டு இருந்தோம். அப்பதான் வந்து தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி அங்கேயுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. சாஃப்ட் சில்க் சாரீலாம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. 500 ருபீஸுக்கு அந்த சாரீ ஒர்த்துன்னு சொல்லுவேன். அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஆனால் அதை நான் வாங்கலை, ஏன்னா எனக்கு இன்னும் சாரீலாம் ட்ராப் பண்ண தெரியாது. ஸோ பார்க்க ஆனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்பாவுக்கும் பிடிச்சிருந்துச்சு எல்லாமே. ஸோ அங்கேருந்து நாங்கள் அப்படியே ஒவ்வொன்றா வந்து செக்ஷன் செக்ஷன் அப்படி லிஃப்ட்டில் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தோம். வெளியில உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும் போது ஜேகேஆர் முருகன் வந்து உள்ள வந்தாங்க. திருச்செந்தூர்ல டிவிக்கு கேண்டிடேட்டா நின்னவங்க இவங்க. ஸோ கெஸ்டா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா நாங்களும் வந்து ஓகே ரிப்பன் கட் பண்ண போறாங்க மெயின் என்ட்ரன்ஸ்லன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டோம்.
மேலே ட்ரோன் ஷாட்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அப்படியே சுற்றி நின்று அப்படியே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க, கூட்டம் நிறைய வந்துருச்சு நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா. ஏன்னா நாங்கள் ரொம்ப ஏர்லியாகவே போயிட்டோம், சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தா நிறைய கூட்ட பேர் வந்துட்டாங்க, நிறைய ரிலேஷன் எல்லாருமே. ஸோ ஃபேமிலியாக அவங்க வந்து ரிப்பன் கட் பண்ணாங்க மெயின் என்ட்ரன்ஸுக்கு. ஸோ நாங்கள் எல்லாரும் ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தோம். அங்கேருந்து அதுக்கப்புறம் நகை செக்ஷனும் தனியாக கட் பண்ணாங்க. ஸோ எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பட்டு செக்ஷனுக்கு வந்துட்டு அப்பாவை வந்து மேலே ஆல்ரெடி வர சொல்லியிருந்தாங்க, நீங்க தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் பட்டு செக்ஷனுக்கு மேலே போய் பார்த்தோம். ஸோ அங்கே அழகா ஒரு பொம்மை வந்து காலுக்கு மேலே கால் போட்டு கியூட்டா உட்காந்து இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஒரு சாமி சிலையும் இருந்துச்சு உள்ள. ஸோ வந்து கேமராமேன் அது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி அழகா வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நானுமே வந்து ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தேன், அப்பா வந்து கட் பண்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்பாவுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அங்கே கட் பண்ணும்போது எங்களையுமே கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ ஆனந்த முதலியார் அவங்களுடைய ரிலேஷன் அப்பா, அப்புறம் நானு, என் தங்கச்சி சரி எல்லாருமே வந்து சேர்ந்து அதை ஒன்று போல கட் பண்ணோம். ஃபோனை வந்து ஒரு அண்ணா கிட்ட கேட்டு நீங்கள் வீடியோ எடுங்கண்ணா ப்ளீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து எடுக்க சொல்லியிருந்தேன். நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் தேஜாவும் அன்னைக்கு ராத்திரி சென்னை கிளம்பி வந்தாச்சு. பட் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுச்சு, இர்ஃபான் ப்ரோ அதுக்கு அடுத்த நாளே வந்து நம்ம குரும்பூருக்கு தான் வந்திருக்கிறாங்க. அங்க வந்து ஒரு செம்ம ஃபேமஸான பாய் கடை பரோட்டா இருக்கு, பரோட்டா கடை இருக்கு. எங்க அப்பாவோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அவங்களோட கடைக்கு தான் இர்ஃபான் ப்ரோ வந்து கேள்விப்பட்டு வந்திருக்காங்க, இங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கடையில அவங்க டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் அப்பா அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து நான் வந்து இர்ஃபான் ப்ரோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்பா வந்து கால் பண்ணி வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் அவங்ககிட்டயும் பேசினேன். ஸோ அவங்களுமே நல்லாவே பேசினாங்க. ஸோ அந்த நாள் எல்லாமே வந்து ஓவராலாக சூப்பராக வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த ஒரு லாக்ல உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் அம்முஸ்மதி அண்ட் ஃபேமிலி. டாடா, பாய் பாய்.